அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 25/3/2025 இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதிய கேண்டிடேட் வந்து உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம குடுத்துருந்தோம். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸா சில பேர் வந்து என்ட்ரி பண்ணி குடுத்துருக்காங்க. அதாவது 140 பேர் மட்டும் தான் வந்து என்ட்ரி பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ, அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்ப்ளேல வந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ, இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா 140 பேர் மட்டும் தான் என்ட்ரி பண்ணி குடுத்துருக்கிறதுனால, யார் வந்து ஹையஸ்ட் மார்க், யார் வந்து லோயஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கூட நெனச்சிருக்கலாம். ஃபைனலா ரிசல்ட் வந்த பின்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலருந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரேஞ்சுல வந்து மார்க் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 150லிருந்து 160 வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ரேஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். யுஜிசி நெட்ல என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6% வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் ஓகேங்களா? இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல இப்போ 10,000 பேர் எழுதியிருக்கலாம். இல்ல ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 12,000 பேர் கூட எழுதியிருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்றேன். இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்டின்னா, இன்ட்டு 6% அப்படின்னு அவங்க எடுப்பாங்க. இது யுஜிசி நெட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இன்ட்டு 6% அப்படின்னா, இதுல வந்து 10,000த்துல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 600 பேர் எடுப்பாங்க. இப்ப இந்த 600 பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட்ல வரக்கூடியவைங்க. ஸோ இதுலயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டி பேஸ்ல கொண்டு போவாங்க. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பேஸ்ல வந்து வரும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப 600% இன்ட்டு அப்ப ஜெனரல் கேட்டகரிக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ 100ஆல வந்து டிவைட் பண்ணி, இதுல வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பிசி கேண்டிடேட் அல்லது ஓபிசி. ஸோ இவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த 600 பேத்துல எத்தன பேர் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு தனியா கால்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதே மாரி தான் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி. ஸோ இவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸா பெர்சன்டேஜ் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸா பெர்சன்டேஜ்ல வந்து கால்குலேஷன் பண்ணும்போது தான், எத்தன பேர் ஜெனரல் கேட்டகரில வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க, எத்தன பேர் வந்து ஓபிசி கேட்டகரில வராங்க, எஸ்சி, எஸ்டி கேட்டகரில வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எந்த மாரி ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபைனலா ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 25ஆம் தேதி நான் குடுத்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல 140 பேர் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த 140 பேருக்கு உண்டான ஃபைனல் ரிசல்ட் வந்து இதுதான். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.